சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஞானக்கடல் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆசிரியராக அனுதினமும் ஞான அமிர்தத்தை தருகிறீர்கள். எல்லையற்ற அன்பினாலும் கவர்ச்சியின் பிரபாவத்தாலும் ஆத்மா நான் சகலத்துடனும் தங்களை மனதால் புத்தியால் தொடர்பு கொண்டு தங்களுக்கு அருகில் அமர்ந்து உள்ளேன். உலகாய கல்வியோ தொழிலோ சாஸ்திரங்களோ எதுவும் பயன்படாது என்பதை பூரணமாக உணர்ந்த எனது தொழிலே முழுமையான ஆன்மீகமானதாக ஆகியுள்ளது. உணர்வில் கொள்ளும் சாட்சாத்காரங்களை சாட்சி பார்வையாளராக எதிர்கொண்டு ஏற்றுக்கொண்டு இல்லறத்தில் இருந்தபடியே கர்ம பந்தனங்களில் இருந்து சுதந்திரம் பெற்றிருக்கின்றேன். தந்தையின் நினைவாலும் நினைவின் பலத்தாலும் மட்டுமே சுயம் தன்னை உலகத்தை படைப்புகளை தூய்மையாகி தூய்மையாக்க இயலும் என்பதை உணர்த்தியிருக்கிறீர்கள். சுகம் துக்கம் குளிர் வெப்பம் புகழ் நிந்தனை அனைத்தையும் எதிர்கொண்டு சகித்துக் கொள்ளும் சக்திகளையும் கடந்து செல்லும் யுத்திகளையும் உங்களது துணையால் பெற்றுக்கொள்கின்றேன். சதா சர்வகாலமும் துணையாக இருந்து சங்கல்பம் சொல் செயல்களில் சக்திசாலியாக மாற்றம் செய்து முழு உலகிற்கு ஆதாரமாக முன்னோடியாக இருக்கும் பயிற்சியை செய்விக்கின்றீர்கள். பாவச்சுமைகள் இறங்கிவிட்டதை, வீணானவைகளின் கணக்குகள் முடிவடைவதை, திவ்ய குணங்கள் சக்திகள் நிரம்புவதை ஆத்மா என்னை உணர செய்வித்துள்ளீர்கள். ஒவ்வொரு வினாடியும் ஊக்கம் உற்சாகத்தை தந்து எல்லையற்ற வைராக்கியத்தோடு உள்ளுணர்வின் வாயு மண்டலத்தை அமைக்கும் பணியை தாங்கள்தான் நடத்துகின்றீர்கள். தங்களது உதவியாளராக என்னை பணித்து பணிகளைப் பற்றற்று பந்தனங்களைத் துறந்து நிமித்தமான கருவியாக செயல்படும் நல்லதொரு மார்க்கத்தையும் தந்திருக்கின்றீர்கள். இனிமையான சங்கம யுகத்தையும் திவ்யம் நிறைந்த ஆன்மீக பிறவியையும் எமக்குத் தந்ததே ஆத்மா. நான் தந்தை உங்களோடு இணைந்தே இருக்கும் பாக்கியத்தை தருவதற்காகத்தான் என்கின்ற சத்தியத்தை சம்பூரணமாக உணர்வில் கொண்டுள்ளேன். அன்பு நிறைந்த வணக்கங்கள். பாபா. நல்லது. சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த நேரம் மிகவுமே விலைமதிப்பு வாய்ந்ததாகும். இதில் நீங்கள் தந்தைக்கு முழுமையாக உதவி செய்பவராகுவுங்கள். துக்க தாமத்தில் துக்கம் சுகம் வெப்பம் குளிர் நிந்தனை மற்றும் புகழ் அனைத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும். சாக்கு போக்கு கூறக்கூடாது. அனைத்தையும் கடந்து செல்ல வேண்டும். நீங்கள் சுகதாமத்திற்குச் செல்வதற்காக முழுமையான புருஷார்த்தம் முயற்சி செய்ய வேண்டும். யார் சேவையை அறியாமலேயே இருக்கிறார்களோ அவர்களோ எதற்கும் பயனற்றவர்கள். பாரதத்தினுடையதோ அல்லது உலகத்தின் சேவையோ ஒரு எல்லையில்லாத தந்தைதான் செய்கிறார். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், சாதாரணமாக இருக்கும் காரணத்தால் என்னை முழுமையாக அறியாமல் உள்ளார்கள் என்று சுயம் தந்தை நேரிடையாக கூறுகிறார். மற்றவர்களை தனக்கு சமானமாக ஆக்குங்கள். ஸ்ரீமத் படி நடங்கள். யோகத்தில் இருப்பதன் மூலம் சேவை செய்ய முடியும். நினைவின் பலத்தினால்தான் முழு உலகத்தை தூய்மையாக்க வேண்டும். தூய்மையாகாமல் யாருமே போக முடியாது. நினைவிலிருந்து உணவு தயாரியுங்கள். நினைவில் இருந்து உட்கொள்ளுங்கள்.
மம்மா பாபாவை பின்பற்றுவதால் நாம் ராஜ்யத்தில் செல்வோம். என்னை நினைவு செய்தால் பாவங்கள் நீங்கும் என்று மட்டுமே தந்தை கூறுகிறார். அவ்வளவே. நிறைய நினைவு செய்பவர்கள்தான் புது உலகத்தில் முதன்முதலில் வருவார்கள். நீங்கள் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டி உள்ளது. சாட்சாத்காரம், அதாவது காட்சிகள் ஆகிக்கொண்டே போகும். எந்த கர்ம பந்தனத்தில் மாட்டியிருக்கிறீர்களோ அதை மறந்து விடுங்கள். உங்களுடைய தொழில் ஆன்மீகமானதாகும். உலகியல் கல்வியோ உதவப் போவதில்லை. சாஸ்திரங்கள் கூட பயன்படாது. இல்லறத்தில் இருந்தபடியே மறந்து கொண்டே செல்லுங்கள். இப்பொழுது நாடகம் முடிவடைகிறது. மரணம் தலைமீது உள்ளது. அதற்கு முன்னதாக நாம் நமது முழு சம்பாத்தியம் செய்து கொண்டு விடுவோம். உங்களது படிப்பு முடிவடையும் பொழுதுதான் விநாசமாகும். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.